மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஈரான் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியம் மிகப்பெரிய போர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. 2025-2026 காலகட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையேயான ஒருங்கிணைந்த முயற்சிகள் ஈரானின் அணு திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான இறுதி முயற்சிகளாக இருந்தன. ஆனால் ஓமன் மத்தியஸ்துடன் நடைபெற்ற இறுதி சுற்று பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததால் இரு நாடுகளும் இராணுவ நடவடிக்கைக்கு தயாரானது. அதன்படி February 28 அன்று இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது பெருமளவிலான வான்வழி தாக்குதலை தொடங்கின. இஸ்ரேல் இதை முன்னெச்சரிக்கை தாக்குதல் என்று அழைத்தது. தெஹ்ரான், இஸ்பஹான், கோம், கராச் உள்ளிட்ட பல நகரங்களில் இராணுவ தளங்கள், அரசு கட்டடங்கள், அணு தொடர்பான இடங்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் இருப்பிடங்கள் குறிவைக்கப்பட்டன. இந்த தாக்குதலில் தெஹ்ரானில் பல கட்டடங்கள் சேதமடைந்தன. இஸ்ரேலிய விமானப்படை சுமார் 200 போர் விமானங்களை பயன்படுத்தி 500 இராணுவ இலக்குகளை தாக்கியதாக அறிவித்தது. அமெரிக்கா டாமஹாக் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் ஹிமாரஸ் அமைப்புகளை பயன்படுத்தியது. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உயிரிழந்திருக்கிறார். இஸ்ரேலிய உளவுத்துறை மற்றும் அதிகாரிகள் இதை உறுதிப்படுத்தினர். ஈரான் அரசு ஊடகங்களும் பின்னர் இதை உறுதிப்படுத்தின. கமேனி தெஹ்ரானில் உள்ள அவரது வளாகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தார். அவருடன் ஈரானின் புரட்சிகர காவல்படை தலைவர், பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது சுமார் 40 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஈரானின் அரசியல் அமைப்பில் பெரும் அதிர்ச்சியையும் அதிகார வெற்றிடத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான் பெரிய அளவிலான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடங்கியது. இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. மேலும் அமெரிக்க ராணுவ தளங்கள் உள்ள பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் போன்ற நட்பு நாடுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இது பிராந்திய அளவில் போரை விரிவாக்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள தனது சமூக வலைதள பதிவில், வரலாற்றிலேயே மிக மோசமான மனிதர்களில் ஒருவரான கமேனி உயிரிழந்து விட்டார். இது ஈரான் மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து சிறந்த அமெரிக்கர்களுக்கும், கமேனி மற்றும் அவரது இரத்த வெறி பிடித்த குண்டர் படையால் உயிரிழந்த அல்லது படுகாயமடைந்த உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கும் கிடைத்த நீதியாகும். எங்களது உளவுத்துறை மற்றும் அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகளிடமிருந்து அவரால் தப்பிக்க முடியவில்லை. இஸ்ரேலுடன் இணைந்து செயல்பட்டதால் அவரோ அல்லது அவருடன் கொல்லப்பட்ட பிற தலைவர்களோ எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. ஈரான் மக்கள் தங்கள் நாட்டை மீட்டெடுக்க இதுவே மிகச்சிறந்த வாய்ப்பாகும். ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை, இராணுவ மற்றும் இதர பாதுகாப்பு மற்றும் காவல்துறையை சேர்ந்த பலர் இனி போரிட விரும்பவில்லை என்றும் எங்களிடம் பாதுகாப்பு கோருவதாகவும் தகவல்கள் வருகின்றன. நான் நேற்று இரவு கூறியது போல இப்போது அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கலாம், பிறகு அவர்களுக்கு மரணம் மட்டுமே கிடைக்கும். ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையினர் ஈரான் தேச பக்தர்களுடன் அமைதியாக இணைந்து இந்த நாட்டிற்கு உரிய பெருமையை மீண்டும் கொண்டுவர ஒரு குழுவாக செயல்படுவார்கள் என்று நம்புகிறேன். அந்த செயல்முறை விரைவில் தொடங்க வேண்டும். கமேனியின் உயிரிழப்பு மட்டுமல்லாது ஒரே நாளில் அந்த நாடு பெருமளவில் அழிக்கப்பட்டுள்ளது, ஏன் நிர்மூலமாக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மத்திய கிழக்கு மற்றும் உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்டும் எங்களது இலக்கை அடையும் வரை துல்லியமான குண்டுவீச்சு இந்த வாரம் முழுவதும் அல்லது தேவைப்படும் வரை தடையின்றி தொடரும் என்று தெரிவித்துள்ளார். ஈரானில் கமேனியின் மரணத்தை தொடர்ந்து 40 நாட்கள் பொது துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் 7 நாட்கள் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பல்வேறு நாடுகள் இந்த தாக்குதல்களை கண்டித்து போர் விரிவடைவதை தடுக்க அழைப்பு விடுத்துள்ளன. ஆனால் தாக்குதல்கள் தொடர்வதால் பிராந்தியம் முழுவதும் அச்சம் மற்றும் பதற்றம் நிலவுகிறது. இந்த நிகழ்வு ஈரானின் எதிர்கால அரசியல், அணுத்திட்டம் மற்றும் மத்திய கிழக்கு அமைதியை பெரிதும் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.